அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இலங்கையர்களுக்கு குவைத் வருவதில் மிகப்பெரிய அசௌகரியம் ஏற்படலாம். கடைசியில் எடுக்காமல் கூட போகலாம். என்ன காரணம்? இலங்கை நேஷனாலிட்டி 2 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. 2 suspect of Sri Lankan nationality. இப்போ ரீசெண்டாக குவைத்தில் ஒரு புதுவிதமான ட்ரக்ஸ் போதைப் பொருள் கடத்தல் பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த பேப்பரில், வெறும் பேப்பர், ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பேப்பர் ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா போதைப் பொருளை தடவி அந்த போதைப் பொருள் மூலமாக வியாபாரம் நடத்துகிறாங்க. அதாவது பேப்பரில் போதைப் பொருளை தடவினால் அது பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு நனைஞ்ச பேப்பர் மாதிரி, ஈரமாக ஒரு நனைஞ்ச பேப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் அது என்னத்தால் நனைக்கப்பட்டது அப்படின்றது அதிகாரிகள் கண்டுபிடிச்சா தான் தெரியும். இல்லையா சாதாரணமான ஒரு ஈர பேப்பர், அவ்வளவுதான். 2 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க, 2 இலங்கையர்கள். இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல்கள் இப்போ ரீசெண்டாக கூட இன்னொரு போதைப் பொருள் கடத்தல், தாய்லாந்திலிருந்து வந்த ஏர்காகோ பார்சல் போதைப் பொருள் வந்திருக்குது. யாருக்குன்னு பார்த்தா அதுவும் ஒரு ஸ்ரீலங்கனுக்கு தான். அந்த பார்சல் ரிசீவ் பண்ண இருந்ததும் ஒரு இலங்கையர் அப்படின்றது தெரிய வந்துச்சு. பேரிச்சம்பளத்துக்குள்ள இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் போட்டேன். பேரிச்சம்பளத்துக்குள்ளே போதைப் பொருள் கொண்டு வந்தது யார்? ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டி. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு போதைப் பொருள் கடத்தலையும் பிடிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய கஸ்டம்ஸ். 10 கிலோகிராம் மர்ஜூனா. இதுவும் ஒரு சிப்மெண்ட் தாய்லாந்துலேருந்து தான் வந்திருக்குது. இந்திய நாட்டவராம் சஸ்பெக்ட். 10 கிலோகிராம் போதைப் பொருள். அதுவும் இந்த புகையூட்டக்கூடிய ஒரு போதைப் பொருள் வகை. 10 கிலோகிராம் பிடிபட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில கேவலமான செயல்பாடு செய்யக்கூடிய நபர்களால் நம்மளுடைய நாட்டுக்கும் கெட்ட பேர், இந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் கெட்ட பேர். காலப்போக்கில் இந்த மாதிரியான நாட்கள் தொடர்ந்து பிடிபடும் போது நம்மளுக்கான தொழில் வாய்ப்புகளும் இந்த நாடுகளில் கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கமானவர்களோட, வியாபாரிகளோட சம்மந்தம் இருக்குதுன்னா இப்போவே உறவை முறிச்சிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நேர காலத்தோட பிடிச்சி கொடுத்து நாட்டுக்கு அனுப்ப பாருங்கள். இல்லைனா இங்கே இருக்கிறவங்களாம் இன்னமும் இந்த மாதிரியான நாட்கள் கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க. கவனமாக இருக்கு. வீடியோஸ் கடைசியில் அட்டாச் பண்ணுற பாருங்கள்.
في إطار الجهود الأمنية المتواصلة التي يبذلها قطاع الأمن الجنائي لمكافحة تهريب وترويج المواد المخدرة، تمكنت الإدارة العامة لمكافحة المخدرات من إحباط محاولة تهريب مخدر A4 إلى البلاد وتوجيه ضربة جديدة لتجار المخدرات أسفرت عن ضبط متهمين من الجنسية السريلانكية وضبط المواد المخدرة المعدة للاتجار. وتعود تفاصيل القضية إلى ورود معلومات تفيد بمحاولة تهريب مخدر A4 عبر طرد بريدي بواسطة الشحن الجوي. وعلى إثر ذلك تم التنسيق مع الإدارة العامة للجمارك، حيث أسفرت أعمال المعاينة والتفتيش عن العثور على 210 أوراق من مخدر A4 جرى تمويهها على هيئة كتيبات إرشادية وإخفاؤها داخل 10 مصابيح كهربية. وعقب استكمال الإجراءات الأمنية تم ضبط مستلم الطرد، وبمواجهته أقر بأنه كان بصدد تسليمه إلى المتهم الثاني، حيث تم إعداد كمين محكم أسفر عن ضبطه، كما عثر بحوزتهما على 10 جرامات من مادة الشبو بالإضافة إلى ميزان حساس. وقد تمت إحالة المتهمين والمضبوطات إلى جهة الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة بحقهما. وتؤكد وزارة الداخلية استمرارها في توجيه الضربات الاستباقية لمهربي ومروجي المواد المخدرة والتصدي بكل حزم لمحاولات إدخال هذه السموم إلى البلاد، مشددة على أنها بالمرصاد لكل من تسول له نفسه العبث بأمن المجتمع.